ஐயோ என் மகளே ஞானம், என் செல்லமே, நீ எங்கு சென்று வேதனைப்படுகிறாயோ அந்த சிங்கம் புலிதான் உன்னை என்ன செய்யதோ இல்லை கயவர்தான் உன்னை கொண்டு போயினரோ என்று தெரியவில்லையே. என் தங்கமே, நீ என்ன செய்கிறாய் என்று தெரியவில்லையே. தேவமாதாவே, நீங்க தான் அவளை காப்பாற்றணும். அரசே வணக்கம். உங்களை காண இளவரசர் வந்து கொண்டிருக்கார். வர சொல்லுங்கள். அரசர் பெருமானுக்கு என் பணிவான வணக்கங்கள். வாருங்கள் இளவரசரே. எட்டூர் நாட்டாளர்தான் சிமியோனி மகனாகிய இளவேந்திரன் தங்களுக்கு கப்பம் கட்ட வந்திருக்கின்றேன். அப்படியா? அரசே, உங்களின் முக வாட்டத்திற்கும் வருத்தத்திற்கும் என்ன காரணம் என்று நான் அரண்மனையில் நுழையும் போது கேள்விப்பட்டேன். மிகவும் வருத்தமாக உள்ளது. என்ன செய்வேன் இளவேந்திரா? எனக்கு இருப்பதோ ஒரே மகள், அவளையும் காணவில்லை. நான் என்ன செய்வேன்? ஏதே நீர் அறியாதது ஒன்றுமில்லை. உமக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு எனக்கு வயதும் இல்லை. இந்த 8 திசை அரசரும் வந்து தங்கள் கப்பம் கட்டி மரியாதை செலுத்தும் அளவிற்கு நீங்கள் பேரும் புகழும் தர்மராஜர். நீங்கள் இப்படி மனமுடிந்து போயிருந்தால் இந்த ரோமாபுரி ராஜ்யத்தின் நிலைமை என்ன ஆகும்? ஆயில் இல்ல ஆடுகளை போல் குதிரை போகிறார்கள் ஞானம். அரசே, மகளிர் இந்த கோபம் எவ்வளவு இருக்கும் என்று நானும் அறிவேன். நான் நாடகத்திற்கு வேட்டையாட சென்று வீடு திரும்புவதற்கு ஒரு நாள் தாமதமாகி விட்டாலும் நம் மகனுக்கு எண்ணாச்ச ஏழாச்ச என்று தாய் தந்தையர் பதவி போய் வாசல் படையிலே வழியிலே வீடுக்கு காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் அரசே உங்களுக்கு இருக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அரசே, துன்பம் மனிதனுக்கு வருவது சகஜம். அதை நாம் துணிவோடு எதிர்கொண்டு போராடினால் அதன் பின் வரும் நன்மைகளும் சந்தோஷமும் ஏராளம். எப்படி என்று பார்க்கின்றார்? நமது ஆண்டவர் சிறிய வயதிலே காணவில்லை என்று தேவதாயாரின் தூக்கைப்படும் பதவி போய் அங்கும் இங்கும் தேடி 3ஆம் நாள் தேவாலயத்திலே மூப்பர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேத போதகர்களுக்கும் ஆசிரியரை கூறிக்கொண்டிருந்ததை பார்த்ததும் 2 நாள்களுக்கு பட்ட கஷ்டங்களை விட இந்த சந்தோஷம் பன்மடங்கு பெரிதல்லவா? அதற்கு துன்பமும் பேரமும் நம் உடன் பிறந்த தாய் தந்தை சகோதரர் இல்ல நம் வீட்டிலே தங்கிவிடுவதற்கு அது ஒரு விருந்தாளி. இன்றைக்கு வரும் நாளை போகும். காலம் உட்கொள்ளினால் நமக்கு வரும் கஷ்டங்கள் பணிப்போல் நிறைந்து விடுவாருக்கு. அரசே, நான் ஒன்று உங்களுக்கு உறுதியாக ஒன்று சொல்லுகிறேன். உங்களின் மகள் என்றைக்காவது ஒரு நாள் வருவாள். இந்த ரோமாபுரி ராஜ்யத்தின் பட்டத்து ராணியாக முடிசூட்டப்படுவாள் என்று என் உள்மனத்தில் ஏதோ ஒரு முறை முடிக்கின்றது அரசே. அதனால் கவலையிடுங்கள். தேவதையாக துணையிருப்பார். நண்பனே தேவேந்திரன், அரசே, நீ கூறிய வார்த்தையை கேட்ட பிறகு எனது மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறது. நீ உன்னை என் உடல் சிறப்பு போல் நினைக்கிறேன். என் நண்பனாகவே உன்னை கருதுகிறேன். நண்பனை தேவேந்திரன், அரசே, நீ என் ராமபுரி ராஜ்யத்திலே சேனாதிபதியாக உன்னை ஆக்குகிறேன். நீ இருக்கின்றாயா? அரசே, கட்டளையிடுங்கள். அடியேன் காத்திருக்கின்றேன். இனி என் ரோமாபுரி ராஜ்யத்திற்கு நீயே சேனாதிபதியாக இருப்பாயாக. ஆகட்டும் அரசே. அரசே, அரசே வணக்கம். அரசே, உங்களுக்கு ஒரு ஓலை வந்தது. நண்பனை தேவேந்திரன், அரசே, இந்த ஓலை எப்படி? அரசே, ரோமை அரசுக்கு கப்பம் கட்ட மாட்டோம், தங்களை போருக்கு வர சொல்லி ஓலை வந்திருக்கிறது அரசே. அப்படியா? நான் இந்த நேரத்தில் எப்படி போருக்கு செல்வது? இதற்கு யாரை அனுப்புவது? நண்பனை தேவேந்திரன், அரசே, எனக்கு பதில் நீரே போருக்கு சென்று வருகிறாயா? சென்று வருகிறேன் அரசே. அதற்கு முன் என் தாய் தந்தை மனைவிடம் சென்று சொல்லி விடை பெற்று வருகின்றேன். எனக்கு விடை கொடுங்கள். சரி தேவேந்திரா, அப்படியே சரி. கப்பம் கட்ட சென்றாயே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? நல்லபடியாக முடிஞ்சதப்பா. ஏன்ப்பா இவ்வளவு நாள் ஆனது? ரோமை அரசர் அந்த ரோமாபுரி ராஜ்யத்துக்கே என்னை சேனாதிபதியாக முடிசூட்டு விழா நடத்தினாரப்பா. அதனால் தான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. சேனாதிபதியாக ரொம்ப நாள் என்னங்க நான் இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்ல? பக்கத்து நாட்டிலிருந்து போருக்கு வர சொல்லி ஓடி வந்ததப்பா. அரசர் படைகளுக்கெல்லாம் முன் சென்று என்னை வழிநாட்ட சொல்லி கட்டளை கொடுக்கின்றார். உங்களிடம் விடைபெற்று போகலாம் என்று வந்தேன். என்னது போடுதா? எனக்கு பயமா இருக்குதா? 15 இல்லம்மா. என்ன குமாரா, நீ இந்த வயதில் யுத்தத்துக்கு போவது சரியல்லப்பா. நீ போனால் எனக்கு உன் தாய்க்கு யாருக்கா துணை? உன்னையே நம்பி இருக்கும் மனைவியின் கதி என்னப்பா? நீ போன பின் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க உங்களுடன் கூட பிறந்தவங்க எவரேனும் உண்டோ? அதுவும் இல்லையே. எங்கள் குலப்பொழுந்தா இப்போ நீ ஒருவன் தானே.
சந்தோஷமா இருக்கிறது அம்மா. நான் உடனே சென்று ஞானத்தை பார்த்துட்டு வருகிறேன். வேணாம் ஞானம் வாங்க இளவரசே. நான் தந்தையாக போகிறேன் என்று அப்பா சொல்கிறாரே உண்மையா? உண்மைதாங்க ஞானம். இதை கேட்பது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு புரியவில்லை. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. அது போகட்டும், நீங்க கற்பம் கட்ட சேர்த்துட்டீங்க. அந்த அர்த்தம் நல்லா இருக்கிறாரா? அவர் நான் நிறைவேற்றா. அப்பா நான் ஏதோ போகணும் கேட்கிறீங்களா? அது என்னங்க? தர்மராஜர் பக்கத்து நாடு மீது படையெடுத்து போக எனக்கு கட்டளை கொடுத்தீங்களா? நான் போக வேண்டும். உங்களிடம் நிறைவேற்றி போகலாம் என்று வந்து தாயாக போகிற நேரத்தில் எனக்கு தனியாக விட்டு போறேன்னு சொல்றீங்க. எப்படி நான் தனியா இருப்பேன்? எனக்கு மட்டும் ஆசையா என்ன உங்களை எல்லாம் விட்டு விட்டு போகுது? அரசர் கட்டளை மீற முடியவில்லை. என்ன செய்வது? போய்தான் ஆக வேண்டும். அப்பா அம்மா இருக்கிறேன். நீ ஏன் நான் கவலைப்படுகிறாய்? அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நான் சென்று வருகிறேன். சரிங்க. எப்படி நம்ம அப்பா ஒரு சண்டைக்கு போறோம்னு சொல்றாரு. சரி போய் வருஷம். அப்பா அம்மா நான் இந்த பத்திரமாவை பார்த்து கொள்ளுங்கள். நான் போறது சென்று வருகிறேன். எனக்கு யாரு சொல்லுங்க? போறது சென்று வெற்றியுடன் திரும்பி வா மகனே. சென்று அடுத்த பத்திரமா பார்த்துக்கிறோம். சென்று வருகிறேன் அப்பா. அடுத்த வணக்கம். பாருங்கள் இளவரசரே. அப்பா அம்மா மனைவி நல்லா இருக்கிறாங்களா? அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். அப்பா அம்மாவை பேசிட்டு வந்தாயா? நான் பேசிட்டு போறதுக்கு போக தயாராக வந்துருக்கீங்க. நம்முடைய வீரர்கள் சிப்பாய்களை அழையுங்கள். உடனே வேட்டைக்கு புறப்படுவோம். நம் காவல் படை, யானைப்படை, குதிரைப்படை அனைத்தையும் ஒன்று திரட்டுங்கள். உடனே வேட்டைக்கு புறப்படுங்கள். நம்முடைய இளைஞரா கோயில்களின் முன் படைகளின் முன் சென்று வெற்றுடன் திரும்பி வாப்பா. அப்படியே எனக்கு விலை கொடுங்க. வெற்றுடன் திரும்பி வாப்பா. அங்கே போவது அயல்நாட்டுக்கு ஏற்பட்டு வருகிறது. சென்று அவனை இங்கே அழைத்து வா. வணக்கம். நீ யாருப்பா? இவ்வளவு கண்ணீர் போய் தெரிகிறது. நான் அழியன் தான். நான் இருப்பதை எசப்பூர். எசப்பூரா? அழிவுக்கு தான் என் சேனாதிபதி இளவரசர் இருக்கிற அவர்கள். சரியப்பா, நீ வந்ததை பார்த்தா ஏதோ முக்கிய செய்து கொண்டிருக்கிறப்ப தெரிகிறது. ஆமாம்மா, என் நாட்டு இளவரசருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. அந்த செய்திதான் கொண்டு வந்திருக்கிறேன். விளையாடுறதுக்கா? அவர் கல்யாணம் செய்து கொண்டது மட்டும்தான் தெரியும். அவர் எந்த நாட்டில் அவர்களை கல்யாணம் செய்து கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுவாம்மா, என் நாட்டு இளவரசர் காய்க்கு வேட்டையாட சென்றார். அங்கே 2 கையில் இல்லாத ஒரு பெண்ணை அழைத்து வந்து அப்பா அம்மாவுடன் உத்தரவுடன் அவரை கல்யாணம் செய்து கொண்டார். அவங்க பெயர் ஞானம். அதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஞானம்மா? அப்படியா? சரி காவலரே, நீர் அரசரை சென்று பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது இந்த நல்ல செய்தியை சொன்ன உங்களுக்கு நிறைய சன்மானம் தரணும் போல இருக்கிறது. வண்டி பெற்று செல்லுங்கள். அது வருவதை பார்த்தால் நம்ம காவலன் போல் தெரிகிறான். வணக்கம். வணக்கம். போர்க்காலத்திலே வந்திருப்பதை பார்த்தால் முக்கிய செய்தி கொண்டு வந்து போல் தெரிகிறது. ஒரு ராஜகுமாரா, உனக்கு இனிப்பான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். இனிப்பான செய்தியா? தந்தையிடம் இருந்ததே. வீட்டில் அப்பா அம்மா மனைவி நன்றாக இருக்கிறார்களா? நன்றாக இருக்கிறார்கள். மகனே இளைஞரா, ஒரு சந்தோஷமான செய்தி. உன் மனைவிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. நீ போரில் வெற்றி பெற்று உடனே வாப்பா. நாங்கள் அவரோடு உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிக்கு உன் தந்தை. எனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றா? ஐயோ, நான் இந்த கேட்டின் சம்பளத்தில் என்ன தெரிவது என்று புரியவில்லையே. மந்திரியாரே, அரசே